சிபிஐ விசாரணைக்கு ஆஜராவதற்காக நடிகர் விஜய் தற்போது டெல்லிக்கு புறப்பட்டிருக்கிறார். தனி விமானத்தில் டெல்லிக்கு அவர் புறப்பட்டிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. பொங்கலுக்கு பிறகாக சிபிஐ விசாரணைக்கு தான் ஆஜராவதாக ஏற்கனவே அவர் தெரிவித்திருந்த நிலையில் இரண்டாவது முறையாக டெல்லிக்கு சென்றிருக்கிறார் விஜய். அண்மை செய்தி, ஜனவரி 12ஆம் தேதி ஆஜரான போது அவரிடம் 7 மணி நேரம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டிருந்தனர். இரண்டாம் கட்ட விசாரணைக்காக சிபிஐ முன் ஆஜராவதற்காக விஜய் தனி விமானம் மூலமாக இன்று டெல்லிக்கு புறப்படுகிறார். சென்னையில் இருந்து அவர் புறப்பட்டு வரக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். அண்மை செய்தி. இது பற்றிய கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் நாகார்ஜுன் இணைகிறார். நாகார்ஜுன், விவரங்கள். நிச்சயமாக கடந்த ஆண்டு செப்டம்பர் 27ஆம் தேதி கரூரில் தாவேகா சார்பில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்திற்கு 41 பேர் உயிரிழந்த விவகாரத்தை சிபிஐ விசாரித்து வருகிறது. இந்த விசாரணையில் முதற்கட்டமாக ஜனவரி 12ஆம் தேதி தாவேகா தலைவர் விஜய் ஆஜராகும்படி சம்மன் அனுப்பியது சிபிஐ. அந்த வகையில் தான் ஜனவரி 12ஆம் தேதி முதற்கட்ட விசாரணைக்கு தாவேகா தலைவர் விஜய் டெல்லியில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் சுமார் 7 மணி நேரம் நடைபெற்ற சிபிஐ விசாரணையில் பல்வேறு முக்கிய கேள்விகளுக்கு பதிலளித்தார். அந்த வகையில் தான் இரண்டாம் கட்ட விசாரணை பொங்கல் விடுமுறைக்கு பிறகு இரண்டாம் கட்ட விசாரணை நடத்த வேண்டும் என்று தாவேகா தரப்பில் சிபிஐக்கு கோரிக்கை வைத்ததாக கூறப்படுகிறது. அந்த வகையில் தான் ஜனவரி 19ஆம் தேதி இரண்டாம் கட்ட விசாரணை ஆஜராகும்படி சிபிஐ விஜய்க்கு சம்மன் அனுப்பியது. அந்த வகையில் தான் இரண்டாம் கட்ட விசாரணைக்காக இன்று சென்னை விமான நிலையத்திலிருந்து தனி விமானம் மூலம் டெல்லிக்கு புறப்பட்டு செல்கிறார் விஜய். முதற்கட்டமாக ஜனவரி 12ஆம் தேதி நடைபெற்ற அந்த விசாரணையில் சுமார் 7 மணி நேரம் சிபிஐ பல்வேறு கோணங்களில் கேள்விகளை முன்வைத்தனர். இரண்டாம் கட்ட விசாரணை ஜனவரி 13ஆம் தேதி நடைபெறும் என்று எதிர்பார்த்த நிலையில் விஜய் தரப்பிலிருந்து பொங்கல் பண்டிகை முடிந்து இரண்டாம் கட்ட விசாரணையை நடத்திக் கொள்ளுமாறு விஜய் தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. அதன்படிதான் இரண்டாம் கட்ட விசாரணை என்பது பொங்கல் முடிந்து ஜனவரி 19ஆம் தேதி விஜய் சிபிஐ விசாரணைக்கு ஆஜராகும்படி சிபிஐ சம்மன் அனுப்பியது. அதன்படிதான் இன்று சென்னை நீலாங்கரையில் உள்ள தனது இல்லத்திலிருந்து புறப்பட்டு இன்று சென்னை விமான நிலையத்திலிருந்து தனி விமானம் மூலம் நாளை நடைபெற உள்ள சிபிஐ விசாரணைக்கு விஜய் ஆஜராக உள்ளார். நாளையும் பல்வேறு விதமான முக்கிய கேள்விகள் சிபிஐ கேட்க உள்ளனர். பல்வேறு முக்கிய கேள்விகளுக்கு விஜய் தனது பதில்களை அளித்துள்ளார். முக்கியமாக விஜய்க்கு முன்பாக, அதாவது தாவேகாவின் முக்கிய பொறுப்பாளர்களான ஆதவர்ஜுனா, ஆனந்த், சிடிஆர் நிர்மல்குமார், கரூர் மாவட்ட செயலாளர் உள்ளிட்டவர்களிடம் சிபிஐ ஏற்கனவே கடந்த மாதம் விசாரணையை நடத்தியது. அதன் பிறகுதான் தாவேகா தலைவர் விஜயிடம் கடந்த ஜனவரி 12ஆம் தேதி முதற்கட்ட விசாரணை என்பது நடைபெற்றது. அதன்படிதான் இரண்டாம் கட்ட விசாரணை நாளை நடைபெற உள்ளது. இதற்காக இன்று மாலை சென்னை விமான நிலையத்திலிருந்து தனி விமானம் மூலம் நாளை நடைபெற உள்ள சிபிஐ விசாரணைக்கு செல்ல உள்ளார். நாளை காலை சுமார் 11 மணி அளவில் இரண்டாம் கட்ட விசாரணையில் விஜய் பங்கு பெற்று பல்வேறு முக்கிய கேள்விகளுக்கு சிபிஐ தரக்கூடிய முக்கிய கேள்விகளுக்கு பதிலளிக்க உள்ளார். தங்களுடைய தற்போது விவரங்களுக்கு நன்றி நாகார்ஜுனா. கூடுதல் விவரங்களுக்கு இணைந்திருங்கள். இரண்டாம் கட்ட சிபிஐ விசாரணைக்காக சென்னை விமான நிலையத்தில் இருந்து தனி விமானம் மூலமாக தாவேகா தலைவர் விஜய் தற்பொழுது புறப்பட்டு செல்கிறார். நாளை காலை 11 மணிக்கு அவர் சிபிஐ முன் ஆஜராகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.